ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங்குரிய லேப் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த டேல பார்த்தீங்க அப்படின்னா 8th ப்ரோக்ராம் சிம்பிள் சர்வர் ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஹெட்டரை வச்சு அதுக்கு ஈக்குவலாக பண்ணுற உங்களுக்கு அசோசியேட்டட் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் காட்டணும். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு அவுட்புட் கொண்டு வந்தாலே போதும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு டேபிள் கிரியேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். அது வந்து நீங்கள் HTML படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சர்வர் ப்ரோக்ராமில் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஈஸியான ப்ரோக்ராம் இதுதான். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாம்கேட்டை வந்து போய்க்கோங்க. டாம்கேட்டில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் எப்பயும் வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனுக்குள்ள ஒரு டாம்கேட் இது இருக்கும். அதை வெப் ஆப்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எரர் வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு காட்டியிருக்கும். அது வந்து பேக்கேஜ் ஜகாட்டா சர்வ்லெட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். இல்லைனா உங்களுக்கு ஜாவா எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். இந்த மாதிரி எக்ஸிஸ்ட்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சில டைம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்து கண்ட்ரோல் பேனலில் வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 வந்து வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாம்கேட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனில் டாம்கேட் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா LIPன்னு இருக்கும், லைப்ரரி இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த லொக்கேஷன் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். இதில் நீங்கள் செர்வ்லெட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இது வரும். ஸோ இந்த செர்வ்லெட் API .jar இது வந்து லொக்கேஷனை ஃபுல்லாமே கண்ட்ரோல் போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் நியூவில் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யூசர் வேரியபிள்ஸ்லையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ்லையும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேரியபிள் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஸோ கீழே வேரியபிள் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ காப்பி பண்ணியிருக்கத கொடுத்து ஓகே கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அதே மாதிரி கிளாஸ் பாத் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எல்லாமே கேப்ஸ் தான், ஸ்பேஸ் விடாமல் கிளாஸ் பாத்தும் கொடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஓகே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி எரர் கட்டுச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. நானே அப்படி தான் இருந்தேன். இப்போ கிளியர் பண்ணிவிட்டேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாம்கேட் 10.1 வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் நம்ம வெப் ஆப்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் O அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த O அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம எப்போயுமே வந்து இந்த உங்களுக்கு ஜகாட்டா வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெப் INF அப்படிங்கிறது அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும், பேக்கேஜ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா அதை நான் ட்ரை பண்ண சொன்னேன். இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் எடுக்கல அப்படின்னா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெப் INF ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஃபோல்டரும் வெப் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செர்வ்லெட் ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க. செர்வ்லெட்னாலே கண்டிப்பாக நம்ம XML ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் XML பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெளியே போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கிளாஸ்க்கு வெளியே போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ஜாவா ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம செர்வ்லெட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜாவா ஃபைலை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதாவது வந்து இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வரும். இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஜாவாவில் இருக்கிற அந்த பேக்கேஜ் தான். நீங்கள் இப்போ ஹோஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 இந்த மாதிரி வந்து தான் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செர்வ்லெட் யூஸ் பண்ணுறதுனால servlet.http யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது போக IO அப்படிங்கிறது நம்ம எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து IO பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். யுட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த எனிமரேஷன் அப்படிங்கிற இது யூஸ் பண்ணுறதுனால இங்கே யுட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார் போடுறது எல்லாமே அந்த இதில் பர்டிகுலராக பேக்கேஜ் எடுக்காமல் எல்லாமே எடுக்கிறனால நீங்கள் சிம்பிளாக இருக்கும் ஸ்டார் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் வந்து import java.util.enumeration அப்படிங்கிற பேக்கேஜை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்டார் போட்டிங்கன்னா எல்லாமே எடுத்துரும். இந்த 4 பேக்கேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த செர்வ்லெட் ப்ரோக்ராமில் டேபிள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அசோசியேட்டட் வேல்யூ வந்து ஹெட்ரோடையே ரிசீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கீவேர்டு தான். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த 1 லைன் தெரிஞ்சாலே போதும். ஸோ என்ன அப்படின்னா இந்த லைன் தான், அதாவது எனிமரேஷன் ஸ்ட்ரிங்கில் வாங்குவோம். ஸோ இந்த ஹெட்டர் நேம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் எடுக்கும். ஸோ H வந்து ஸ்மாலு, N வந்து கேப்ஸு, ஈக்குவல் டு இது வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து வாங்குவோம். ஸோ அதான் வந்து உங்களுக்கு இந்த லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு லைன் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ அதாவது வந்து எனுமரேஷன் ஸ்ட்ரிங்கில் வாங்கி ஸோ ஹெட்டர் நேம்ஸை வந்துருப்பாங்க. இதுவுமே கண்டிப்பாக கீவேர்டு, இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட்டில் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிற காரணம் இந்த லைன் நீங்கள் படித்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பப்ளிக் கிளாஸில் ஹெட்டர் டேப்லெட் சர்வ்லெட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் XML ஃபைலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா HTTP சர்வ்லெட் நம்ம சர்வ்லெட் யூஸ் பண்ணுறதுல இதில் வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ எது அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். சப்போஸ் நான் இப்போ பண்ண போகிற ப்ரோக்ராமில் சர்வ்லெட்டில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா எக்ஸப்ஷன் காட்டணும். அதுக்காக சர்வ்லெட் எக்ஸப்ஷனும் IO எக்ஸப்ஷனாக நார்மலாக ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறப்போ ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா
இட்ஸ் நாட் பவுண்ட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எரர் வரும்ல, அந்த எரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷனில் தான் இருக்கும். ஸோ இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்பான்ஸ் அட் செட் கண்டென்ட் டைப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்ம போனதிலே சொல்லியிருப்போம். இந்த லைனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற HTML டேக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா நார்மலாக வந்து நீங்கள் அவுட் பிரிண்டரில் கொடுக்குறப்போ இது ஜஸ்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லைன் நம்ம கொடுத்துருப்போம். இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் மேக்ஸிமம் செல்லோட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்ட் ரைட்டர் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது நீங்கள் எதாவது ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அதை கெட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருப்போம் அந்த லைனு. இதெல்லாமே நீங்கள் நார்மலாக படிச்சிருப்பீங்க. ஸோ நான் சொல்ல மாதிரி தான் இந்த எனுமரேஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டர் நேம்ஸுங்கிறது எல்லாமே கீவேர்டு. ஸோ நம்ம அதுலேருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிளாக வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கிரியேட்டட் டேபிள் அதில் தான் நம்ம ஹெட்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹெட்டருங்கிறது தான் கீவேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் நேம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா HTML பொறுத்தவரைக்கும் நீங்கள் HTML டேக் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பாடியில் கொடுத்து ஸோ HTMLோட டேக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. நீங்கள் வந்து பார்டர் 1ன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சைடில் ஒரு எட்ஜு மாதிரி வரும். நீங்கள் வெறும் டேபிள்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து வராது. அதனால் டேபிள் பார்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு HTML டேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் வரக்கூடாது. அதுக்கு வெளியே டபுள் கோட்ஸ் கொடுத்து அதை கரெக்டாக முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிஷன். ஏன்னா நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட் டைப் யூஸ் பண்ணுறது வந்து இந்த HTML யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீவேர்டை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு இது புரியணும். புரிஞ்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதாவது வந்து இந்த டேபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த ஒவ்வொன்றுமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒயில் லூப் கொடுத்தா போதும். இப்போ உங்கள் கிளாஸில் ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு பிறந்தநாள் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஓரளவுக்கு கொடுக்குறத விட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுக்குறப்போ அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே தான் வந்து ஒயில் லூப் பண்ணும். ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணும். இந்த ஹெட்டர் நேம்ஸ் அப்படிங்கிறது கீவேர்டு, அதாவது நீங்கள் வச்சிருக்க பேர். ஸோ அந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மோர் எலமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்கணும் ஒயில் லூப்பில். ஸோ அதான் வந்து மோர் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே கீவேர்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 2 ப்ராக்கெட் ப்ளஸ் ஒயில் லூப்புக்கு முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வாங்க போகிறோம். ஒரு இது நேமு, ஒரு இது வேல்யூன்னு வாங்க போகிறோம். ஸோ நேம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது இங்கே நீங்கள் வாங்குவீங்க, அதாவது இந்த ஹெட்டர் நேம்ஸில் வாங்குவீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக வாங்கணும். இப்போ இந்த ஹோஸ்ட் அப்படின்றது அப்படின்னா அடுத்து கனெக்ஷன், அடுத்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். இது எல்லாமே ஒயில் லூப்பில் வந்தனால ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடு நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ அதாவது இந்த சைடெலாம் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் இங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரணும். இது எல்லாமே வேல்யூஸில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ இவங்க வந்து என்ன நேமோ ஸோ இப்போ ஹோஸ்ட்டுன்னு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்னு இருக்கணும். அது வந்து வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஒவ்வொரு இன்புட்டாக வாங்கும். இந்த லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துடலாம். டேரெக்டாக உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கிளியராக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு முக்கியம் தான். நேம்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதாவது வந்து இங்கே ஹோஸ்ட்டு கனெக்ஷன்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் வாங்குறத நேமில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்டிவாக உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெக்வஸ்ட்டில் வந்து வாங்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து அந்த நேமை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரியும் ஸோ அது போக வந்து உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று நீங்கள் கவனிக்கணும். ஸோ அது வந்து எப்பயுமே ஒரு டேபிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரோ இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஒரு ரோ இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு ஹோஸ்ட்னா ஹோஸ்ட்டுக்கு ஈக்குவலாக லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். அந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டர் இருக்கும். ஹெட்டர்னா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹெட்டர்னு இருக்கும், இங்கே வேல்யூன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்துமே வந்து இங்கே ஹோஸ்ட்னு இருக்கும், இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும், கனெக்ஷன் இருக்கும், கீப் அலைவ்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கு ஹெட்டர் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே ஹெச்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் அதை முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரோ இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஹெட் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஹெட்டர் வேல்யூஸுங்கிறது இங்கே மேலே வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் மாதிரி தான். அது கீழே எல்லாமே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் பிரிண்டரில் அதே மாதிரி முடிச்சுட்டு ஸோ அந்த ஒவ்வொரு டேபிள் ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது வந்து ஒவ்வொரு ரோக்குள்ளேயும் ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அது வந்து இந்த ரோ இருக்குது அப்படின்னா இந்த ரோவில் ஜஸ்ட்டு இது ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவில் எனக்கு டிஸ்பிளே ஆகிறதான் பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இந்த டேட்டாக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஐக்கான் எப்பயுமே எது கொடுக்கணும் அப்படின்னா டபுள் கோட்ஸை முடிக்கிங்க இல்லை ஆரம்பிக்க நெக்ஸ்ட் எது வருதுன்னா அங்கே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்போம். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து முடிச்சிருங்க. ஸோ லாஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிளை ஜஸ்ட்டு முடிச்சு இந்த டேக்கை முடிச்சிருங்க. அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா XML ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். இதை கம்பைல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் CMD அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாவாசி நீங்கள் வச்ச பேரை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நான் ஆல்ரெடி கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆனால கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிரும். இல்லை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் இல்லாமல் வந்து அடுத்த லைன் வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு XML ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். XML ஃபைல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து அந்த URL பேட்டர்ன் மட்டும் காட்டுறேன் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் URL பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டர்
டேபிள் சர்வ்லெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ மித்தபடிக்கு எல்லாமே ஜஸ்ட் டெம்ப்ளேட் தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் வந்து ஓ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஓங்கிற ஃபோல்டரில் ஹெட்டர் டேபிள் சர்வ்லெட் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு XML ஃபைலில் கொடுத்துருந்தேன். இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டேபிள் வந்து வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். இதனால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸி. ஏன்னா இதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கிறத கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எனிமரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒயில் லூப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ரோ இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வந்து அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் சர்வ்லெட் ப்ரோக்ராம் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த ஹெட்டரில் ஓன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஹோஸ்ட்னா அதுக்கு ஈக்குவலாக அசோசியேட்டாக இருக்க வேல்யூஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080ன்னு வரும். இதான் அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் நீங்கள் நோட்பேட் வழியாகவே பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.